மோடியால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்துக்கு கொடுத்தார். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 6 தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற குடிநீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார். ஆனா இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறார்கள்? பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம். வேலை வாய்ப்பு இல்ல. திமுகவுடைய ஆட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போவோம் ஐயா? அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு, அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும். மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்க தாய்மார்களே, பெரியவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப போன் பண்ணி பேசலாம் ஏங்கிட்டு இருக்கிறான். அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கிட்டு ஆனால் நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நேரம் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார். முத்துராமலிங்க தேவரவையார் தெய்வ திருமகனாரை பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல் பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தெய்வ திருமகனாருடைய அதே பாதையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களாக ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை 16 பாகமாக பிரித்து கொடுத்தார். 16 அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் அவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே அன்பான வேண்டுகோள் ஐயா. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, நேர்மை ஜெயிச்ச மாதிரி, உண்மை ஜெயிச்ச மாதிரி, ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயிக்கணும். பிடித்தமான ஒரு தலைவர் என்ன ஓபிஎஸ் அவர், அவருடைய பண்பு, அவருடைய ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியும். நாம் எல்லோரும் கூட இவிஎம் மிஷினை போய் பார்ப்போம், 2வது இவிஎம் மிஷினை பார்ப்போம், 22வது மற்ற கரெக்டா தொடாவி பலாபல சின்னத்திற்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற்றதை போல் எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு காலகட்டத்தில் பணி செய்த அற்புதமான மனிதர் நம் முன்னால் எதிர்கொண்டிருக்கிறார். சாதாரணமா நிற்கிறீங்க, உறுதியாக மீட்டெடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்து யாரும் வேண்டாம். அதை எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு திமுகவுக்கு நடிப்பவர்கள் புதுசு இல்லைங்கய்யா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறார்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு